ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா. அதுக்கு முதல்ல துருவின தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, டேஸ்ட்டுக்கு சால்ட், உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, 2 பல் பூண்டு, அரை ஸ்பூன் உப்பு, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இதையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயும் கிள்ளி தாளிப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை அரைச்சி வச்ச சட்னி கூட சேர்த்திங்கன்னா சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.